ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. வணக்கம். வணக்கம் ஐயா. ம். அதாவது பாத்தீங்கன்னா, எனக்கு Instagramல 3000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. சொல்லி முடிச்சுட்டேன். மூடுறா, இருடா சொல்லி முடிச்சுட்டேன்டா. 3000 ஃபாலோவர்ஸ் இருந்தா பெரிய இவன் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அவ்வளோ பெரிய எதுவும் சீன்லாம் கிடையாது. பாத்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப் சேனல்ல வந்து ஒரு சேனல்ல வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஒரு வீடியோ வந்து நான் ஸ்டோரியில போட்டேன். இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேங்க, போய் லைக் பண்ணுங்கன்னு. ஓகே, லைக் வந்து கண்டிப்பா வீடியோ நல்லா இல்லைன்னா லைக்கும் வராது, வியூஸும் கம்மியா தான் இருக்கும். ஓகே, புரியுது. ஒரு 200 பேர் பார்த்தாங்க. 200 பேர் பார்த்தாங்க, என்ன வியூஸ் கம்மியா தான் இருக்கு. ஓகே, லிங்க் அமுக்கிட்டு போலையா அப்படின்னு எனக்கும் புரியல. சரி, ஓகே, சும்மா சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். பிரச்சனை கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தாங்க, சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். பிரச்சனை கிடையாது. இப்ப இப்ப 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரமா 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டோரியில வந்து வீடியோ போட்டிருக்கேங்க, போய் பாருங்க அப்படின்னு போட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்கன்னு நான் ஒரு ரிமைண்டரை போட்டேன். பாத்தீங்கன்னா 100 பேர் கிட்ட வந்து ஸ்டோரியை பார்த்தாங்க. அதுல 10 பேர் பாத்தீங்கன்னா, அந்த 10 பேர் எனக்கு நல்லா தெரியும். அந்த 10 பேர் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் லைக் சம்பவம் பண்ணோன்னா ஒன்னாதான் போவோம். சம்பவம் பண்ணோன்னா பெரிய சம்பவம்லாம் கிடையாது. கிளாஸ்க்கு போறது, கேன்டீனுக்கு போறது எல்லாம் ஒன்னா. ரிஃபெக்ட் ஆன அப்புறம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கேங் அப்படியே இருப்போம் நாங்களாம். அது குரூப், வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கு. அது ஆக்டிவா இல்ல இப்ப. சரி, ஓகே. என்னன்னா அவனுங்க பார்த்தானுங்க. சில பேர் லைக் பண்ண, சில பேர் லைக் பண்ணல. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துட்டு போயிட்டானுங்க. நான் வந்து செக் பண்றேன் என்னோட யூடியூபை வந்து, எவனாவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பானா. ஆப்வியஸ்லி 100 பேர் பார்த்துருந்தாங்கன்னா 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா பண்ணல. ஏன்டா ஏன் பண்ணல? ஏன்டா அதான் போட்டிருக்க, ஸ்டோரி போட்டிருக்கேன். உனக்கு வந்து கஷ்டமா இருக்கா? ஓகே, இந்த இன்ஸ்டாகிராம்காரன் என்ன பண்ணுவான், லிங்க் போட்டுட்டு நம்ம லிங்க் வியூ பண்ணோம்னா அப்படியே கூகுள் குரோம்க்கு போவோம். உனக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் நான் கொடுக்கல. நீ லிங்க் அமுக்கிட்டேன்னா அப்படியே டைரக்டா யூடியூப்ல போவோம். அந்த ஈஸியா கொடுத்துட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நான் அமுக்க தான் சொல்றேன். அது என்ன ஆகி போச்சு? அது அமுக்குதான் உனக்கு என்ன ஆகி போச்சு? என்ன ஆகி போச்சு? அந்த மீதி இருக்கிற வந்து எனக்கு தெரியாதவங்களாம் ஃபாலோ பண்றாங்க, நல்லது, தேங்க்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஓகே, எனக்கு புரியுது. ஃப்ரெண்ட்ஸுங்க, ஃப்ரெண்ட்ஸ்னா சும்மா ஃப்ரெண்ட்ஸா, கூட பிறக்காத அண்ணன் தம்பி மாதிரி. அவனுங்களே பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீங்க வந்து 2 கேள்வி என்கிட்ட கேட்கலாம். ஒண்ணு வந்து அவங்க கிட்ட பர்சனலா போயிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கல. ஆமாங்க, நான் கேட்கல. ஏன் கேட்கலன்னா அந்த காரணத்தை சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது பாத்தீங்கன்னா, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அவனுங்கிட்ட பேசுறது, அவனுங்க நம்ம கிட்ட பேச மாட்டேங்க. நம்ம தான் போன் அடிச்சு பேசுறது, மெசேஜ் பண்றது, அந்த கான்வர்சேஷன் பில்டரே நான் தான்டா அந்த கான்வர்சேஷன் பில்டரே. அப்படி இருக்கிறப்ப பசங்க என்ன ஆயிடுச்சு, காலேஜ் போன அப்புறம் அவனுங்களுக்கு வேலை வந்துருச்சு, நம்மள மறந்துட்டானுங்க. ஓகே, ஸோ மெசேஜ் பண்றப்ப மச்சான் நான் பிஸியா இருக்கு மச்சான், இல்ல மச்சான் பிஸியா இருக்கு, ஓகே மச்சான் நான் ஃப்ரீயா இருக்கப்ப கால் பண்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஒருத்தன் வந்து நான் மச்சான் நான் வேலை இருக்கு மச்சான், மெசேஜ் பண்றேன் அப்புறம் கால் பண்றேன்னு சொன்னான். இன்னைக்கு என்ன மாசம்? ஆகஸ்ட், செப்டம்பர் மாசம். 6 மாசம் ஆச்சு, இன்னும் ஒரு மெசேஜ் ஒரு மண்ணும் இல்ல. சரி விடு. மட்டுமா ஸ்டோரியில வந்து அவனுங்க ஏதாவது போட்டாங்கன்னா நான் தான் பேசுவேன். மச்சான் நல்லா இருக்கடா, நல்லா பண்றடா, சூப்பரா, எப்படி இருக்கு. நம்ம தான் அது கான்வர்சேஷன் பில்ட் பண்றது, நம்ம தான். புரியுதுல? இப்ப என்னன்னா ரொம்ப நாள் ஆச்சுல பேசி அவங்க கிட்ட. இப்ப நான் ஒரு சேனல் திறந்திருக்கேன், போய் சப்ஸ்கிரைப் பண்றா அப்படின்னு நான் கேட்டேன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா இவ்வளவு நாள் நான் அவங்க கூட டச்ல இல்ல. இப்ப நான் வந்து மச்சான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் மச்சான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் மச்சான், அப்புறம் எப்படி இருக்கடா, நல்லா இருக்கடா அப்படின்னு கேட்டா, அப்ப வந்து இவன் நம்ம கிட்ட வரான், அவனுக்கு ஒரு உதவியும் தேவைன்னு தான் நம்ம கிட்ட வரான் அப்படின்னு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நீ ஃப்ரெண்ட் அப்படி நினைக்க மாட்டாங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனா நான் நினைப்பேன், ஐ எம் அன் ஓவர் திங்கர். நல்லா இருக்காத, அந்த மாதிரி அப்ரோச் பண்ணா நல்லா இருக்காத. இப்ப நான் வந்து எப்படி இருக்க மச்சான், நல்லா இருக்க மச்சான், சாப்பிட்டியா மச்சான், தூங்கிட்டியா மச்சான், படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு மச்சான், அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்றா அப்படின்னு சொன்னா கூட அதுவும் நல்லா இருக்காது. புரியுதா? தேவைக்காக ஒருத்தவங்க தேடுற மாதிரி இருக்கும். அது வந்து ஓகே, உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாது. ஓகே, ஃப்ரெண்டுனா வந்து பாத்தீங்கன்னா அது ஓப்பனா அப்படியே சொல்லிடக்கூடாது. சொன்னா நல்லா இருக்காது. மச்சானுக்கே தெரியணும், மச்சானுக்கு வந்து நம்ம ஹெல்ப் தேவைப்படுது, ஓகே நம்ம பண்ணிரும், அது அவனுக்கு தெரியணும். அதுதான் மச்சானா அதான் மச்சான். நான் மச்சான் என்னடா டே, சி நான் கூட ஒரு என்ன வச்சுக்கிட்டேன். சரி, நான் வந்து உங்களை திட்டல. எனக்கு என்னடா சின்ன இதுடா, என்னடா சப்ஸ்கிரைப் பண்ண, நாளா இப்ப யாரோ தானே,
ஸ்கூல்ல படிச்ச பையன் இப்ப என்ன காலேஜுக்கு போயாச்சு, வேற பசங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. இவன்லாம் யாரா அவன் லூசு தரமா வீடியோ போட்டுட்டு இருக்கான், இவனெல்லாம் என்னடா பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு அப்படிதானே தோணும். யாரா அவன் தெரியும்டா, தெரியும்டா 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 தெரியும்டா. சரிடா சரி, நீங்க பாக்குறீங்களே, நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம், என்னடா அவன் இதுக்கெல்லாமா ஃப்ரெண்ட்ஸை வந்து போய் இப்படி திட்டுவான், இப்படியா பேசுவான், சே ரொம்ப எச்சத்தனமா பேசுறான். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோ, எகத்தாளமா, திமுறா, ஆணவமா, ஈகோவா, என்ன வேணாலும் எடுத்துக்கோ. நான் ஹர்ட் ஆயிட்டேன். நான் இப்ப கூட செக் பண்றேன், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 41. இப்ப எவ்வளவு இருக்கு, ரீஃப்ரெஷ் பண்றேன், 41. அதே அதே கவுண்ட் தான் அப்படியே இருக்கு. சரி 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 ஓகே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அவ்வளவு பெருசா எடுத்துக்காதீங்கடா. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கொஞ்சம் அப்பப்ப பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். என்னடா டேய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகடா, என்னடா டேய் பாக்குறோங்க. இன்னொரு கேள்வி கேட்பீங்க, ப்ரோ உங்களுக்கு வந்து உங்க யூடியூப் சேனல் நீங்க க்ரோ பண்ணணும்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னா நீங்க நல்லா கண்டென்ட் போடுங்க ப்ரோ, நல்லா வீடியோ போடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி எல்லாம் கேக்குறீங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ இந்த முகத்தை பாருங்க ப்ரோ, இந்த முகத்தை பாருங்க, கண்ணனியும் இந்த ஹேர் ஸ்டைலும் இந்த தாடி மீசை இந்த காப்பு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஷர்ட் பாருங்க, ஒரு வீர மலேசியா அப்படின்னு ஒரு நார்மலான ஏதோ இது என்ன பழைய சட்டையா போட்டுக்கிட்டே, அப்பாவோட சட்டை, அந்த சட்டையை நான் போட்டுக்கிட்டு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு வீடியோ அது தம்ப்நெயில பார்த்தாலே அப்படியே மேல ஸ்வைப் பண்ணிட்டு போயிருவாங்க. என்னோட வீடியோ யாரு ப்ரோ வந்து பார்த்து இது பண்றது, கான்டென்ட்ல நல்லா R&D பண்ணி எடிட்லாம் நல்லா சூப்பரா பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு மூளை இல்ல ப்ரோ. நம்ம சாதாரண மனுஷன் ப்ரோ. நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் திறமை இருந்துச்சுன்னா நான் ஏன்டா இவ்வளவு நேரம் புலம்பிட்டு இருக்க போறேன். சரி, ஒரு இதுதான் நம்மளுக்கே நம்ம மேல ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்சிட்டி அதுதான் அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வர்றது. ஸோ அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா இந்த மாதிரி கொடுப்பானுங்கன்னு, எங்க டைரக்டா மெசேஜ் பண்ணா ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்னு தான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்டோரியில போட்டு பசங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சா புரிஞ்சுக்கல. அது 3000 ஃபாலோவர்ஸ், என்ன பிரோஜனம்? ரைட்டு, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டக்கூடாது. எனக்கு என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போஸ்ட் நான் அனுப்புறேன், மச்சான் லைக் பண்றேன் அப்படின்னு சொன்னா லைக் பண்ண மாட்டான். மேபி ஒரு ரீசன் இருக்கும், ஏன்னா நம்ம லைக் பண்றது வந்து தெரியக்கூடாது. ஸ்டோரியில போடணும் மச்சான் போட மாட்டான். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து எப்படின்னா பர்சனல் டைரி மாதிரி. இல்ல நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நான் இதெல்லாம் போட மாட்டேன், நான் இப்படிதான் போடுவேன், நல்லா பெர்ஃபெக்டா எடிட் பெர்ஃபெக்டா, எனக்கு என்ன லைஃப்ல நான் இதுதான் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்த தான் நான் போடுவேன் அப்படின்னு. என்னடா அதுல என்னடா இருக்கு, என்ன இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அது வந்து அவெல்லாம் பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், உனக்கு என்ன அது இதா. சரி விடு, அது நான் பர்சனலான விஷயம், நான் தொட முடியாது. எனக்கு நான் சும்மா எனக்கு பிடிச்சதான் போட்டுட்டு இருப்பேன். அது சில பேர் அப்படி பார்ப்பாங்க. அதனாலேயே வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து மச்சான் நீயும் வந்து ஸ்டோரியில போடுறா, கொஞ்சம் சப்போர்ட் பண்றா அப்படின்னா போட மாட்டானுங்க. சரி புரியுது, அதுதான் உனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ அதெல்லாம் பண்ண வேணாம். என்ன போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண போற, சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏதாவது இருக்காடா, இதுக்கு மேல வந்து பண்ணக்கூடாது, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ண வந்து இதாயிரும், இது ஏதாவது இருக்காடா, எனக்கு தெரியலடா. அது நீ சப்ஸ்கிரைப் பண்ணனா யாருக்குமே தெரியாது நீ யார் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், பிரைவேட்ல வைக்கலாம். என்ன ஒரு ஹெல்ப் தானேடா கேட்டேன். என்ன கடைசியில வந்து இவ்வளவு எச்சத்தனமா என்ன இறங்கி வச்சுட்டேடா. ஏன்னா எவனுமே வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கிட்ட போட்டு ஏன்டா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு எவனும் வீடியோ போட்டுருக்க மாட்டான், நானா தான் இருப்பேன். சரி விடுங்க, உங்களை திட்டி என்ன பிரயோஜனம், நான் தான் லூசுத்தனமா பேசிட்டு இருக்கேன் இங்க. அதனால பாத்தீங்கன்னா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து இப்பதான் ஒரு முடிவு பண்ணேன், இப்பதான் பேசிட்டு இருக்கப்பதான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, டெய்லி வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிருக்கேங்க. யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? நான் தாண்டா. இது வந்து பேசிட்டு இருக்கதான் தோணுச்சு. ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து நான் அவனுங்களே திட்ட முடியாது. ஏன்னா திட்டுறது, நீ வந்து நான் உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னா வீடியோ பார்க்கணும்னா ஏதாவது நல்ல வீடியோ இருக்கணும், அப்படி நல்லா இருந்தா தான் நான் வந்து உன் ஃபீடு வந்து வந்துச்சுன்னா நான் அதை பாக்குறப்ப ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் லைக் போடுவேன், கமெண்ட் பண்ணுவேன். சும்மா நீ என் ஃப்ரெண்டுன்னு அப்படி நான் சப்ஸ்கிரைப் பண்ணா அது எப்படி அது நல்லா இருக்காது அப்படின்னு நீங்க ஓகே அப்படியாடா சரிடா நான் டெய்லி வீடியோ போடுறேன்டா, நீ வா வந்து வீடியோ பாரு, வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு டெய்லி. இது வந்து எனக்கே தெரியல, அது ஃபைனல்ஸ் டைம்ல இந்த மாதிரி யூடியூப் வீடியோ ஏதாவது வரலைன்னா கோச்சிக்க கூடாது, அது புரிஞ்சுக்கணும். அது வந்து என்ன ஃபைனல்ஸ் கஷ்டமா இருக்கும், ஸோ அதனால பையன் வந்து என்னமோ படிக்கணும் கடைசி நிமிஷத்துல, அது புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மற்ற டேஸ்லாம் வீடியோ வரும். ஸோ இனிமே வந்து
அடிக்கடி வருவேன். ஸோ வந்து மச்சான் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இருக்கணும் புரியுதா? நான் வந்து இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ யூடியூப்ல இறங்கியிருக்கேன். பார்த்து செஞ்சு விடுங்க. நம்பிதான் இறங்கி இருக்கிறேன். என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களே. அடுத்த வீடியோ நான் என்னவா இருக்கும்னு எனக்கே தெரியல. என்ன வேணா போடுவேங்க, ஏதாவது போடுவேன். டெய்லி வீடியோ போடுவான்னு சொல்றானே, வீடியோலாம் ரொம்ப சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்குமா, நல்லா கண்டென்ட் ஃபுல்லா இருக்குமா அப்படிலாம் கிடையாது. எடிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் அந்த மாதிரி எடிட் பண்ற திறமை நம்மளுக்கு கிடையாது. அப்புறமா வந்து கண்டென்ட் நல்லா கண்டென்ட் அப்படியே மதன் கௌரி ஆன மாதிரி அந்த மாதிரி நல்லா இன்ஃபர்மேஷன் சொல்றேன் அதெல்லாம் கிடையாது. எனக்கு தோன்றதை நான் பேசுவேன். அந்த மாதிரி இருக்கும். பேசுறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்கும். அது போர் அடிக்கிறதே போரிங் வீடியோன்னு ஒரு சீரியஸா ஆரம்பிச்சு வீடியோ போடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் வீடியோ வரும். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. என்னல நான் அண்ணாச்சி மாதிரி பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் யாராவது பாக்குறவங்களுக்கு உங்க மனசுல ஏதாவது வெறி ஏதாவது உண்டாக்கிட்டேன்னா கிரிஞ்சு ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. என்னோட வன்மத்தை கொட்டிட்டேன். வன்மம் தான் என்னோட வன்மம் தான். மாதிரி என்னடா வன்மம்னா எனக்கு கரெக்டான மீனிங் தெரியாது. ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படியே கொட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. ஓகே, நன்றி, வணக்கமே. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.